ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன், அதை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்ததுன்னா. ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லைனிங் ப்ளவுஸ் இது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கழுத்து கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து கொக்கி பட்டி ஐப்பட்டி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து ஃப்ரண்ட்டு டாட் 3 டாட்டு பிடிச்சிட்டு பட்டி துணி வச்சு மேல் துணி கீழ் துணி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்காத் போட்டுக்கின்னு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கின்னு அளவு எடுத்துக்கலாம். பேக் அளவு எடுத்துக்கின்னு பேக் அளவு, ஷோல்ட்ரு அளவு, ஆம்கோல் சுற்று அளவும் பேக்கையும் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் மடித்து தைச்சிக்கிறோம். மடித்து தைச்சிட்டு அடுத்து கொக்கி பட்டி ஐப்பட்டி வச்சுக்கலாம். ஏற்கனவே தைச்சி வச்சுருந்தோம்ல கொக்கி பட்டி ஐப்பட்டி, லைனிங் துணி தான் தைச்சி வச்சுருந்தேன். இப்போ வந்து ப்ளவுஸ் துணி மீதி இருக்குது, அதனால் அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த துணியும் உள்ளே வச்சுக்கலாம், ஏன்னா திக்காக இருக்கும். லைனிங் துணியும் வச்சுக்கலாம், மேல் துணியும் வச்சுக்கலாம். வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு அர்க்காத் போட்டுட்டு வி வச்சு கொக்கி மாட்டுற இடத்துல வி வச்சுக்கலாம். வி வச்சு தைச்சிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் வச்சு பார்ப்போம். கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம். அப்படி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா கொக்கி பக்கத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கின்னு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராஸ் பீஸ் வச்சு நான் தைச்சி வச்சுருந்த கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு சின்ன சின்ன அர்க்காத் போட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணின்னு மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு படிமான தையல் 2 படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு முடித்த உடனே எக்ஸ்ட்ரா துணியை தைச்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு படிமான தையல் 2 தையல் போட்டுக்கலாம். போட்டு எடுத்துக்கிட்டு கை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். அடுத்து கை ரெண்டுத்தையும் அர்க்காத் பண்ணி இந்த ஷோல்டருக்கும் கையோட சென்ட்ரு பக்கத்துக்கும் அர்க்காத் பண்ணிவிட்டு வச்சுருந்ததை வந்து சென்ட்ரு பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்லேருந்து எடுத்து டபுள் தையல் போட்டுக்கலாம் 2 கைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அடுத்து ஃப்ரண்ட்டு பட்டி பேக் பட்டி ரெண்டுத்துக்கும் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கையோட அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸையும் தைச்ச ப்ளவுஸையும் ரெண்டுத்தையும் அளந்து பார்க்கலாம். கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படி இருந்ததுன்னா பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாட்டு வைக்கலாம். நாட்டு வந்து கோல்டன் நாட்டு இருந்தது, அது வச்சு அந்த பீஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம்.